அக்டோபர் 5 விண்டோஸ் 11 அவைலபிளா இருக்கும் அப்படின்னு அஃபிஷியலா சொல்லியிருக்காங்க. பட் அவைலபிளா இருக்கிறத தாண்டி இந்த பர்டிகுலர் விண்டோஸ் 11 பத்தி உங்களுக்கு இன்னும் கூட சில கேள்விகள் இருக்கலாம். அதாவது விண்டோஸ் 11 என்னோட பிசிஓ லேப்டாப்போ சப்போர்ட் பண்ணுமா, இல்ல அப்கிரேட் பண்ணும்போது என் ஃபைல்ஸ்லாம் என்ன ஆகும், இல்லாட்டி விண்டோஸ் 11 பிரைஸ் என்ன, இந்த மாதிரி கேள்விகள் இருக்கலாம். இந்த மாதிரி 6 கேள்வி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கேள்விகளுக்குலாம் வந்து நம்ம பதிலும் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஹே கைஸ், நீங்க பார்த்தா AppaTecher, நான் வந்து வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் 11 ஃப்ரீயா இல்லாட்டி ஏதாவது கொஞ்சம் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குமா அப்படின்றது தான். இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் 11 முழுக்க ஃப்ரீ தான். நீங்கள் ஒரு விண்டோஸ் 10 யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கவலையே இல்லை, நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது காசு கட்ட வேண்டிய கட்டாயம் எதுவும் கிடையாது. ரெண்டாவது கேள்வி, விண்டோஸ் 11ஓட ப்ரைஸ் என்ன? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விண்டோஸ் 11 ஒரு ஃப்ரீ அப்கிரேட் தான். பட் இன்கேஸ் நீங்கள் வந்து வாங்கி பூட் பண்ண போறீங்க அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் காசு கட்டுற மாதிரி தான் இருக்கும். பட் அது என்ன எவ்வளோ அப்படின்றது இது வரைக்கும் எனக்கு தெரியல. நான் நிறைய இடத்துல தேடி பார்த்தேன். ஸோ விண்டோஸோட ப்ரைஸஸ் வந்து இன்னும் எனக்கு தெரியல. பட் தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் கமெண்ட்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அப்டேட் பண்ணுறேன். மூணாவது கேள்வி, என்னோட பிசிஓ லேப்டாப்போ விண்டோஸ் 11 சப்போர்ட் பண்ணுமா, என்னோட லேப்டாப்போ பிசிஓ விண்டோஸ் 11 ரன் பண்ணுமா அப்படின்றது தான். ஸோ இதுக்கான பதில் என்கிட்ட இல்லை, உங்ககிட்டயே இருக்கு. உங்கள் பிசிஓ லேப்டாப்பையும் ஓப்பன் பண்ணி பிசி ஹெல்த் செக்கர் ஆப் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது மைக்ரோசாஃப்டோட ஆப்பே தான். அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செக் நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஹோம் பேஜ்லேயே இருக்கும். ஸோ செக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களோட பிசிஓ லேப்டாப்போ விண்டோஸ் 11 சப்போர்ட் பண்ணுமா இல்லையான்றது. நாலாவது கேள்வி, விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் பண்ணும்போது என்னோட ஃபைல்ஸுக்கு என்ன ஆகும் அப்படின்றது தான். ஸோ இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபைல்ஸுக்கு எதுவுமே ஆகாது. உங்கள் ஃபைல்ஸ் எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கும். இது மைக்ரோசாஃப்டே அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இது ஏன் இன்னும் கூட வந்து 100% ஷியூரா அப்படின்னு சொல்லலாம்னா, நீங்கள் இப்போ ஃபோனில் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறீங்க, ஃபைல்ஸ் எல்லாமே அப்படி தானே இருக்குது. அதே கணக்கு தான் இங்கேயும் கிட்டத்தட்ட தான். பட் மோஸ்ட்டாக சிமிலர் கேசஸ் தானே ரெண்டுமே. ஸோ நீங்கள் அப்கிரேட் பண்ணும்போது உங்கள் ஃபைல்ஸுக்கு எதுவுமே ஆகாது. 100% ஷியூராக நீங்கள் நம்பலாம். அஞ்சாவது கேள்வி, மினிமம் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன விண்டோஸ் 11 ரன் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதுக்கான பதில் வந்து அப்படியே உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே தெரியும். மினிமம் 4 GB ரேம் இருக்கணும், 1 GHz ப்ராசஸர் இருக்கணும் அட்லீஸ்ட். ஸோ இதெல்லாம் தான் மினிமம் ஸ்பெசிஃபிகேஷன். நீங்கள் டீட்டெயிலாக இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இருந்தால் அட் மோஸ்ட் கேசஸ் உங்களோட பிசிஓ லேப்டாப்போ உங்களுக்கு கண்டிப்பாக விண்டோஸ் 11 சப்போர்ட் பண்ணும். ஆறாவது கேள்வி, அதாவது கடைசி கேள்வி, எப்படி விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது தான். ஸோ இதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள். நீங்கள் உங்களோட பிசிஓ லேப்டாப்லையோ செட்டிங்ஸுக்கு போயிட்டு அப்டேட்ஸ் பேனலுக்கு போனீங்கன்னா செக் ஃபார் அப்டேட்ஸ் இருக்கும். செக் ஃபார் அப்டேட்ஸ் கொடுத்து பாருங்க. அக்டோபர் 5 அப்புறம் மோஸ்ட்டாக கொடுத்து பாருங்க. செக் ஃபார் அப்டேட்ஸ் கொடுத்து விண்டோஸ் 11 அப்டேட் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிச்சுன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக விண்டோஸ் 10லேருந்து நீங்கள் விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் ஆகிடுவீங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவுக்கு. இந்த 6 கொஸ்டின் தான் என்கிட்ட நிறைய கேட்டாங்க. ஸோ அதனால தான் ஓகே டெடிகேட்டாக ஒரு வீடியோவே பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிசிஎல்களை இன்னும் நிறைய பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திப்போம். நன்றி, டாடா.